வாங்கத்தே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வந்துட்டீங்க. வந்தவங்க அப்படியே லைக்கை போடுங்க. என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. ஏத்தே, உலகத்தில் என்னத்தை சொல்கிறதுன்றே தெரியல. மனுஷக்க பலவிதமாக இருப்பாங்க. சரி, ஒருத்தவங்க மேலே கோபம் படுறதா இருந்தாலும், ஒருத்தவங்கள வையிறதா இருந்தாலும், ஒருத்தவங்கள ஏதாச்சும் குறை சொல்கிறதா இருந்தாலும் ஒரு காரணம் வேணும்லத்தே. ஒரு காரணத்தோடு தானே குறை சொல்லுவோம். இப்போ நான் நடந்துக்கிற முறை சரியில்லைன்னே எச்சிச்சே, என்ன நீலாம் ஒரு பொம்பளை, சைடில் இது தெரியுது, நல்லா சேலையை கட்டு அப்படின்னு சொல்கிறோம். என்ன நல்லா இருக்கிற ஒரு பொம்பளையே என்னத்தை இது பண்ணுறது? சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வைக்கக்கூடாதா? பாட்டில் ஒரு நல்ல வாட்டா, ஒரு வீரமான வாட்டா, ஒரு கவுறுதியான வாட்டா வைக்கக்கூடாது. ஓஹோ, காலத்துக்கும் இந்த வாழ்க்கை நான் எதுக்காக வாழுறேன் அப்படின்னு மூக்கை சிந்திக்கிட்டு அப்படித்தான் போடணுமா? அப்படி போட்டாத்தான் ஐயப்பா உண்டு லைக் போடுறது, கமாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. இல்லைண்டா ஆத்தாடி சிங்கம் உண்டு புறப்படுச்சா, நீலாம் சிங்கமாக்கும், நீலாம் பண்ணி அப்படின்னு ஒரு பொம்பளை கமாண்ட் ஓட்டியிருக்கா. அவ்வளோ ஒரு பொம்பளைன்னுக்கிட்டு நீலாம் ஒரு பொம்பளையாக்கும், குடும்பத்துக்கு பாங்கான பொம்பளையாவா நீலாம் இருப்ப? ஊராத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து பண்ணி பெண்ணின்னுக்கிட்டு இருக்க? எவ்வளோ போய் நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன்? ஏத்தே, நான் மிரட்டுற மாதிரியா இருக்கேன்? என் பேச்சுவார்த்தை வந்து காமெடியாக நகைச்சுவையா என்னைய அசிங்கமாக கமாண்ட் ஒன்றா கூடச்சே, நம்மளுக்கு பிடிச்சா அதை கமாண்ட் வச்சுக்கிறோம், பிடிக்கலண்டா அவங்கள இது பிளாக் பண்ணி அங்கிட்டு ஐடி அங்கிட்டு தூக்கி எறிய வேண்டியது என்னத்துக்கு? அவங்ககிட்ட போய் பட்டிக்கிட்டு நம்ம இதுக்கு? இதில் எத்தனையோ ஆன்லைனில் வர்றவங்க ஒவ்வொரு மனநிலையில் வருவாங்க. நம்ம பேசுகிறது சிலருக்கு எரிச்சலாக இருக்கான், சிலருக்கு பெரிய நல்ல பிழைக்கிறா, இவ தான் நல்லவா வந்து பேச வந்துட்டா, நம்மளாம் இப்போ பிழைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். ஒருவருக்கும் ஒரு இது தோணும். அவங்க தோணியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மனசு வருத்தப்பட்டுக்கிட்டோ அல்லது நம்மளை இப்படி பேசிவிட்டாங்களேன்னு இடிச்சுக்கிட்டோ கிடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக எடுத்துக்கிடுவேன். ரொம்ப அதிகப்படியாக போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள பேசான்னு பிளாக் பண்ணி அங்கிட்டு ஓடு அப்படின்னு விரட்டி விட்டுருவேன். வேறு பக்கம் போய் ஓடி போய் வன்மத்தை போய் கக்கு அப்படின்னு விரட்டி விட்டுருவேன். என்ன அப்படி தத்தே போயிடுவேன் நான். இந்த பொம்பளை வந்துக்கிட்டு நான் யாரையும் மிரட்டினா என்னோட பின்னாடி வந்து என்னமோ இருக்கான், வேற மாதிரி பேசுவானா. இது வந்து கண்டுச்சான், நீ வந்து என் வீட்டுக்கு வந்தையா என்ன, இல்லாட்டா அந்த மிரட்டின பொம்பளை வீட்டுக்கு போனையா, எப்படி நீ என்னை சொல்கிற? ஏன்டி பொம்பளை, அந்த பொம்பளை பேருங்களை வரமாட்டேங்குது. ஒரு நாய்க்கு சோறு வைக்கிறதே வாயிடாச்சிவனுக்கு. வாயிடாச்சிவன் பசியில் இருந்துச்சுன்னா தட்டை கீழே வைக்க வரைக்கும் பொறுக்குமா பாவம்? கீழே வச்சத்தே அது திங்க போகுது, அதுன்னு உன் கையோடையே கடிச்சு திங்க போகுது. ஹேய் டாமி, ஓய், கீழே வைக்காமல் நீ திங்கக்கூடாது, கீழே வைக்காமல் திங்கக்கூடாதுன்னு அதுகிட்ட போய் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு வாயடைச்சி வெட்ட போய். நீ எல்லாம் எப்படி பொம்பளையா இருப்ப? எந்த பொம்பளையை போய் நான் மிரட்டினேன்? என் சொத்தை யார் எடுத்தா? அவ சொத்தை யாரும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் ஒரு விவகாரம் இருந்தால் தானே மிரட்டுவாத்தே. சும்மா யாராவது மிரட்டுவாங்களா? சும்மா சேனலில் பேசிக்கிட்டு சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு போய் மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது? ஏத்தே சொல்லுங்கள். ஒருத்தலை பற்றி பேசக்கூடாது. இப்போ நீங்கள் 19 ஓடியா வந்து ஏக்கா உங்கள் குரல் சாந்தாக்கா குரல் மாதிரி இருக்குக்கா, நீங்கள் சாந்தாக்கா மாதிரியே பேசுறீக்கா, கூட பிறந்தவள நீங்கள் சொந்தக்காரவளா அப்படின்னு அது கமாண்ட் பண்ணீங்க. அப்படி கமாண்ட் பண்ண வந்தேன் நான் அவங்க சேனலை போய் பார்த்தேன். அப்போ ஆமத்தா நம்மள மாதிரி தான் பேசுகிறாங்க, நம்ம அவங்கள மாதிரி தான் நம்ம குரல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு போய் லைவில் கமாண்ட் பண்ணேன். அந்த கமாண்டை பார்த்துக்கிட்டு பார்க்குற மாதிரி இருந்துக்கிட்டாங்க. அதுக்குத்தான் நான் வந்து இப்படி இருக்காதியக்கான்னு நான் இங்கே ஒரு 2 வீடியோவில் பேசினேன். அந்த வீடியோவை நான் பேசினேன்டா. அந்த வீடியோவுக்கு அவங்க பதில் சொன்னால் சொல்கிறாங்க, ஏக்கா நான் உங்களை பார்க்கல, உங்கள் கமாண்டை நான் கவனிக்கலை, நீங்கள் அப்படி நினச்சிக்கிறாதீங்கன்னு பதில் சொன்னால் பதில் சொல்கிறாங்க, பதில் சொல்லாட்ட போயிட்டு போகிறாங்க. அதை விட்டு நீ எப்படி அந்த அக்காவை சொல்லுவ? எனக்கு அவங்களும் ரொம்ப உறவாக இருக்கும். சர்மா மைண்ட் வைஸ் சேனல், நீ அந்த அக்காவை உருவக்கேலி பண்ணிக்கிட்டு இருக்க. உருவக்கேலி பண்ணாத. நான் என்ன சொல்கிறேன் அத்தா, அப்போ உண்மைதான் பிறக்குத்தா, காசு பணம் வந்தால் எல்லாருமே நல்லா எல்லாம் பிறக்கல. ஏத்தே, நான் சொல்கிறது உண்மை தானே. வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், காசு வேணாலும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் மாட்டலாம், எதை வேணாலும் காட்டலாம். என்ன அப்போ காசு வேணும் தான் ஒரு மனுஷனோட இது நிலையை வந்து வெளியில் காட்டுது, பிரதிபலிப்பை காட்டுது. என்ன காசு பணம் இல்லைன்னா கஷ்டப்படுற சூழ்நிலையா, கருத்த முகத்தோட எண்ணெய் விளைஞ்ச முகத்தோட நம்மளுக்கு என்ன, யாரோ ஒரு 4-10 பேர் பார்த்து நம்மளுக்கு லைக் பண்ணாங்களா போதும் அப்படின்ட்டு இதில் வீடியோவில் பேசுகிறோம். நாளடைவில் வளர்ச்சியாகி நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம்டா, ஒரு சினிமாக்கள்லையோ வேறு ஒரு சினிமாவில் நடிக்கவோ வேறு எதுக்கோ ஒன்று கூப்பிட்டாங்கண்டா, நீங்கள் இந்தந்த மாதிரி உடல் பாவனையில் இருக்கணும், இந்தந்த மாதிரி இருக்கணும்னு அவங்க சொல்கிறப்ப நம்ம உடல் பாவனைகளை மாற்றிக்கிறனே இருக்குது. என்ன அப்படித்தான் ஒரு காலத்தில் அவங்க கண்ணங்கரைன்னு எண்ணெய் மருதத்தை இருந்திருக்காங்க, குமுக்குண்டோம்பளையா அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. இப்போ நல்லா அழகாயிட்டாங்களா? அப்போ வேம லைக்க போடுங்கத்தே, நான் அழகாகிறேன்னு நான் அதில் பேசியிருந்தேன். அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு பொம்பளை, நீ எப்படி அவ்வளோ உருவக்கேலி பண்ணுவ அப்படின்னு போட்டுருந்துச்சு. இது என்னடி கொடுமையாக இருக்குது, நம்ம என்னத்தை உருவக்கேலி பண்ணலாம்?
சரி அந்த பொம்பளை வாட்டுக்கு பேசிட்டு போகுது. ஏக்கா உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவங்களுக்கும் என்ன உங்களை பேசியிருந்தேன்னா நீங்கள் போட்டீங்கன்னா பரவாயில்ல, அவங்கள பேசுனதுக்கு நீங்கள் வீடியோ போட்டு கிடைக்கிய அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு அதாக்கும் இதாக்கும் எங்கள் சங்கத்தில் இது பண்ணுவோம் அதாக்கும் இதாக்குன்னு இருந்துச்சு. இங்கே வர்றா சங்கம்லாம் வச்சுருக்கா அதுக்கு. சங்கத்தில் போய் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? யாரையுமே என்னைய மாதிரியே உதடு என்னைய மாதிரியே மோகம் அப்படி தானே சொல்லியிருக்கேன். உருவ கேள்வியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி அப்புறம் மறுபடியும் பேசுச்சு. அப்புறம் மறுபடியும் அதாக்கும் இதாக்கும் உனக்கு அம்பிடி சம்பளம் வருதாக்கும் எனக்கு இம்பிடி சம்பளம் வருதாக்கும் எனக்கு ஓடலை உனக்கு ஓடுது என்ன பண்ணுற ஏது பண்ணுறதுக்கிட்டு அதுவாக குத்திக்கிட்டு நெஞ்சில் குமுறிக்கிட்டு அந்த பொம்பளைக்கா வேசாடு எடுத்து போய் அது பாட்டுக்கு பேசாமல் கிடந்துச்சுண்டா. நான் மிரட்டுறேன்னா அவங்களுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணி வருது அந்த பொம்பளை. நீலாம் ஒரு சிங்கமாக்கும் நீ ஒரு பன்னி அப்படின்ட்டு விட்ருக்கு. பன்னின்னு போட்டால் போட்டு போகுது நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஏதோ ஒரு பொம்பளை வந்து நம்மளை பன்னி மாதிரி இருக்கு அதுக்கு கருத்தை பண்ணியாக தெரியுது இருக்கு கண்ணுக்குன்னு நினச்சிக்கிட்டு சரி விடுங்கக்கா பன்னியாக இருந்தால் இருந்துட்டு போட்டேன் பன்னியா அது 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 இனத்தில் அது சிங்கந்தேன் அப்படின்ட்டு நான் பதில் கமாண்டு போட்டேன். அப்புறம்தான் விவரமாக பேசியிருக்கு. எப்படி இந்த பொம்பளை முனியம்மா பின்னாடி வேறு மாதிரி இருக்கும் கேமராவில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு யாரையும் மிரட்டுது அப்படின்னு. மிரட்டுறதுக்கு என்ன சொத்தை என் சொத்தை பிடுங்கி அந்த சொத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை இல்லாட்ட அந்த பொம்பளை வீட்டை பிடுங்கி என் பேரில் எழுதி வச்சுக்கிட்டானா அவளை அந்த பொம்பளை போய் நான் மிரட்டா ஏத்தா நாயஸ்திரி நாயம் வாங்கி கொடுக்க வந்த நாயஸ்திரி நீலாம் வந்து இங்கே வந்து பண்ணி பெண்ணின்ட்டு இருக்க போங்கிட்டு சும்மா எதையாச்சும் உளராமல் ஆன்லைனில் இருக்கிற பொம்பளைய என்னத்தையே வயிற்று பொழப்புக்கு வந்து என்னத்தையே பேசிக்கிட்டு திடுறாங்க. அதில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பொம்பளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த உங்களுக்கு ஒருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த சேனலை சப்போர்ட் பண்ணி அவளுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அவளை ஆதரிங்க அதோடு நிறுத்துங்க. அதை விட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் உன்கிட்ட சண்டைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேயே சண்டைக்கு போகண்டு எதுக்கு இந்த சிண்டு முடிஞ்சதானா என்னத்த பெரிய பண்ணியே கண்டியே பண்ணிட்டா என்ன பண்ணிட்டா அசிங்கமானதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு இனத்தை சேர்ந்தது அது ஒரு நல்ல ஒரு ஜீவன் அதுக்கு உயிர் எல்லாம் இருக்குது. ஒரு மனுஷில் வாழை வச்சுக்கிட்டு இருக்கு அது கறியை திண்டா அப்படி ஒரு உடம்பு பெருகு வேக்குன்னு ஆயிருமா. இதெல்லாம் ஒரு பொம்பளை பாருங்க பொம்பளை என்ன ஆன்லைனுக்கு பின்னாடி அவங்க வீட்டில் எப்படி இருந்துட்டு போகிறாங்களே உங்களுக்கு என்ன இல்லை ஆன்லைனுக்கு பின்னாடி வேறு மாதிரி அந்த பொம்பளை வேறு மாதிரி எதுக்கு இங்கே வந்து குமுறிட்டு கிடக்க கமெண்ட் பாக்ஸில் இருந்தால் இப்போ என்ன அது என்ன பெரிய குல குத்தமா இல்லை கேட்குறேன் குல குத்தமான்றே குல குத்தம்லாம் கிடையாது. ஏதோ வெளிப்படுத்த நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. இப்போ என்ன உலகமே நாடக மேடையில் தான் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஒவ்வொரு கதாபாத்திரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாப்புல நடிச்சுட்டு காலத்தை கடத்திட்டு இந்த பூமியை விட்டு போவோமே. இப்போ அதுக்கு என்ன நான் போய் யாரை மிரட்டினதுக்கு என்ன இது வச்சுருக்கீங்கன்னு அந்த பொம்பளை வாட்டுக்கு என்னத்தையாவது ஏஐயில் உருவாக்கி என்னத்தை வேணாலும் காட்டிக்கிட்டு தெரியும் ஊர் உலகத்துக்கே. அதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியுமா? உலக ராணி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கிறது பூரம் கற்று வச்சுருக்கு. நம்மளுக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது ஏஐயில் கூட ரெடி பண்ணி குரலை ரெடி பண்ணி என்னத்தையும் காட்டிக்கிட்டு தெரியுதா என்னன்னு தெரியலையே. இப்போ அப்படித்தானே இருக்கான் நெசா பொம்பளை மாதிரியே ஏஐ பொம்பளையை வர வச்சு அந்த பொம்பளை பேசுகிற மாதிரி நடிக்கிற மாதிரி லைக் வாங்கிட்டு இருக்காங்களே. நானும் உண்மை பொம்பளைனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடி லூசு அது ஏஐன்றாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரி ஏஐயில் குரலை கூட மாற்றலாமா அப்படி என்னென்னமோ டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி யார் வேணாலும் என்ன வேற வேணாலும் கெடுக்கலாம். அவங்க இயல்பான குணத்தையும் அவங்க உண்மையான உருவத்தையும் யாரும் மாற்ற முடியாது. என்னைக்கு இருந்து வெளிவந்துடும் இந்த பொம்பளை வந்து இப்படி பொம்பளை அப்படின்றது. இப்போ ஒரு அராஜகமான பொம்பளைன்னா என் அராஜக புத்தி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும். ஆன்லைனுக்குள்ளே நம்ம ஒழிச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்லாம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும். என்னென்ன சொல்கிறது அதனாலேயே நான் ஒரு காமெடியான பொம்பளை ஒரு யதார்த்தமான பொம்பளை ஒரு சாதாரணமாக ஒரு நகைச்சுவையாக பேசுகிற பொம்பளை தான் மனசில் எதுவும் கள்ளங்கடம் இல்லாத பொம்பளை தான்டா அதுக்கு வெளியே வந்துடும் ஒரு நாளைக்கு உண்மைதான் அப்படின்ட்டு. அதை விட்டுவிட்டு சும்மா என்னத்தையோ பேசணுன்றதுக்காக எல்லாத்துக்குங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்னா அந்த இடத்துக்கு போன விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு போனவங்க சொல்லிட்டாங்கண்டா அதை தெரியப்படுத்தாமல் இருந்தேன்டா அது ஒரு மனிதாபிமா சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அதை மறைக்கிறாங்க. அப்படின்ட்டு இல்லாமல் பொய் பேசுகிற புறகடம் பேசுகிற உன்னை உன் மேலே இருந்த மரியாதை எனக்கு குறைஞ்சி வச்சு நீ எதாக இருந்தாலும் மனசை விட்டு சொல்லிட்டு போய் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி போயிட்டியே அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காரியம் வந்து என்கிட்ட பேசுறீங்க ஏத்தே நான் சொன்ன விஷயத்த ஆன்லைனில் எதுவும் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் பார்த்துக்கோங்க அந்த விஷயம்
பேச்சுவார்த்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு 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 மூடலாக தான் நம்ம இது பண்ணுவோமே. இப்படி வேறு வழி இல்லை. நம்ம ஒரு இப்போ ஃபோனை எடுத்து கையில் விட்டுக்கிட்டு போகிறேன், இங்கேயாவது சோறு திங்கிறத எடுத்து போட முடியும். என்னத்தையாவது ஒன்றும் போட்டாகணும். அப்படி உங்களுக்கு தெரிய வருதுண்டா, சரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க, அவங்க பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க, ஏதோ சொல்லக்கூடாத விஷயம் போல் சொல்லாமல் இருக்காங்க. என்ன வேணும் இந்த வாரம் சொல்லக்கூடாத விஷயம் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு இதில் மரியாதை குறைஞ்சி வர்றதுக்கு என்னத்தே இருக்குது? மரியாதை குறைஞ்சி வர்றதுக்கு என்ன இருக்குது? ஏற்ற சேலை நல்லா இருக்கா, சட்டை நல்லா இருக்கா, பூ வச்சுட்டேன், நகையை போட்டுட்டேன், நெட்டை போட்டுட்டேன், கல்யாணத்துக்கு போகிறேன், காட்சிக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், வந்துட்டோமத்தே ஊருக்கு வந்துட்டோமத்தே, வீட்டுக்கு பால் காய்ச்சறமத்தே, வீடை காட்டுறமத்தேன்னு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு கிடப்பேன். இன்றைக்கி எதுவுமே சொல்லாமல் போகுதுன்னா பாவம், அது சூழ்நிலை என்னவோ போகுது. நல்லபடியாக என்னன்னு பார்த்துக்குருவோம், கடவுள் நல்லபடியாக இருத்தேன் அப்படின்னு தானே மனசில் நினைக்கணும். அதை விட்டுவிட்டு நீ மரியாதை இல்லை, உன் மேலே இருந்த மரியாதை போயிடுச்சு, நீ பொய் சொல்லி பொம்பளை, நான் என்ன பொய் சொல்லிட்டு என் வீட்டில் எங்கே ஓடி வீடு புதுசாக வாங்கியிருக்கேன் சென்னையில், அதில் பாருங்கள் தோசையை சுட்டு குடும்பமே குடி வர்றது, இனிமேத்தையும் குடும்பத்தை பூரா கூட்டிக்கிட்டு வரணும். இப்போ நாங்கள் பால் காய்ச்சி அதில் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா சொல்லியிருக்கேன்? பொய் சொல்லி முடியுமா? அதுக்குள்ளே வீடு வாங்கிட்டியா அப்படின்னு நீங்கள் கமாண்டில் கதறேன். என்னப்பா ஏட்டையா போ மானசா இந்த வர எங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி போடு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு என் பிள்ளை பூஜா வந்திருக்கு, என் பூஜாவை தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன், மற்றது பூரா ஃபீஸ் கட்டி சேர்த்துட்டேன். அதுக்கு பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். இந்தா நல்ல மாட்டுக்கு கொடுத்துருக்காங்களாம், நல்ல பரவாயில்ல சூப்பர் வாட்டுக்கான கொடுத்துருக்காங்களா? அப்போ பரவாயில்ல. ஸ்நாக்ஸ் டப்பா கொடுத்துருக்காங்க, பரவாயில்லையத்தா. ஒரு வாட்டம் கொடுக்க மாட்டாங்களே. இந்த அப்புறம் அளவோட டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, டிஃபன் பாக்ஸு லஞ்சு கூட எல்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த வட்டம் கவர்மெண்ட்டில். பரவாயில்ல, நல்லா தேவை. அப்படி அவளுக்கு இதை பண்ணி விடுத்தேன். இப்போ இது பண்ணி விட்டுவிட்டு அவளுக்கு அந்த 2 வீடியோவை போட்டு விடு டிவியை. இந்த பார்த்துட்டு அப்புறம் கொடு தருவோம். வரல போடணும், வீடியோ ஓடிக்கிட்டு இருக்காம அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன மரியாதை குறைஞ்சு போகிறதுக்கு ஒன்றும் இல்லத்தே. மரியாதையை நான் குறைச்சிக்கிறவ கிடையாது. நடத்தைகளும் நடைமுறைகளும் மாற்றப்பட்டால் மட்டுமே நீங்கள் என் மேலே இருக்கிற மரியாதையை குறைத்து கொள்ள வேண்டும். நடைத்தைகளும் நடைமுறைகளும் கரெக்டாக இருக்குது. சில விஷயங்களை சொல்லாமல் போகிட்ட போகிறேன்டா அதோட புரிதலோட புரிஞ்சுக்கிறேன். நான் படித்தேன் அந்த உறவு கரவுக, நீ எங்கே வர ஏது வர எந்த ஊர் அப்படின்ற விஷயத்தை நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம வீட்டில் கடையில் சாப்பிட்டு இருக்க. இப்போ நம்ம வெளியில் சுற்றி பார்க்க ஒரு 4 இடத்துக்கு போக அப்படியே ஒரு நாள் நான் தான் சொன்னேன்ல, என் மைண்டு ரொம்ப டிப்ரெஷன், அதாவது ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிட முடியலை, மயக்கமான சூழ்நிலையாகவே இருக்குது, மனசு ரொம்ப பாரமாகவே இருக்குது. அது ஒரு மாதிரி மன அழுத்தத்தை உண்டாக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதா என்னென்னு தெரியலை. நான் பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனசு ரொம்ப அழுத்தமாச்சுன்னா ஒரு மாதிரி ஆகும். என்ன அதுக்கு வைத்தியம் பார்க்குறத விட ஒரு 4 இடத்துக்கு போய் வந்தோம்னா அது மாறும். சரிங்களா? ஒரு புது இடத்துக்குள்ள புது இதுக்கு போகிறப்ப கொஞ்சம் மாறும். அதுக்காகத்தான் அப்படி போய் வந்ததை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதோட வளைகாப்பு வந்துருச்சு. அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அந்த குடமிளகா கறக்காப்போ சோறு திண்டு வீடியோவை காணம்ன்றாங்க. அவங்க தான் காட்டவே விடாதுன்றாங்களே. அப்புறம் எங்கிட்ட சோறு திங்க வீடியோவை போடுறது. வளைகாப்பு போயிட்டு வரணும்னு சொல்லலாம். 6 விட்டு வளைகாப்புன்னு யாருக்குமே தெரியாதுல உறவுக்காரவர்களுக்கு. 6 விட்டு வளைகாப்பு சென்னையில் 6 அப்படி அந்த ஊர் சென்னையெல்லாம் கிடையாது. ஐயோ என் வாயில் திரும்ப வருது. அப்படி சொல்லிட்டுல்ல, இங்கே விடுங்க. இன்னும் பேசலன்னா உளறிடுவேன் நானே, உளறுவாய் மாதிரி. அப்படி சொல்லிட்டேன். 6 எவருன்னு சொல்லாமல் தானே வளைகாப்புக்கு போனேன். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. யாருன்னே சொல்லலை. இல்லை ஆடி மாதத்தில் வளைகாப்பு போட மாட்டாங்களா? யார் சொன்னது? ஆடியில் அப்புறம் 9வது மாதம் ஆடி தான் பிறந்தா 6 வளைகாப்பு போட மாட்டாங்க. வளைகாப்பு ஏன் போட மாட்டாங்க ஆடி மாதம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னத்தையோ பேசிக்கிட்டு கிடங்கத்தே. ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்கிறேன். உண்மையாக இருந்தால் லைக் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களுக்கு கையை பிடிச்சா முடியாமல் கொண்டு லைக் பட்டனை தட்ட விட போகிறேன். இல்லை உங்கள் மனச்சாட்சிக்கு நல்ல புலத்தே நல்லபடியாக புலத்தே அப்படின்னு லைக் பண்ண போகிறீங்க. என்ன அதுக்குண்டு ஒரு பாட்டு கூட ஒரு நல்ல ஒரு மேலோங்கிய பாடல் கூட வைக்கக்கூடாது. நீலா வந்துட்ட அப்படின்னு சொல்ல வந்துட்டீங்க. முதல்ல ஏத்தா அந்த பொம்பளை வேறு தெரில. ஏம்மா அடுத்த ஒரு பஞ்சாயத்து பண்ணுற ஆத்தா, முதல்ல அந்த வாயிடாச்சவனுக்கு சோறு நல்லது கெட்டது பார்த்து சோறு வச்சு அதை விட்டுவிட்டு அதுக்கிட்ட போய் சட்டம் பேசிக்கிட்டு இருக்காது. நான் வச்ச உடனே தான் நீ சாப்பிடணும். நீ சாப்பாடு கேட்கக்கூடாது, நான் வைக்கையில தான் சாப்பாடு வைப்பேன்னு இருக்கேன். வாயிடாச்சவன்கிட்ட போய் சட்டம் போடாது. பாவம் அது என்ன ஒரு இதில் எப்போ வைப்பாக சோத்தண்டு இது சட்டம் பேசிக்கிட்டு
நான் வைக்க வரைக்கும் இது தொடக்கூடாது, நீ வைக்க வரைக்கும் நீ தொடக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டே நிற்கிது. பாவமாக இருக்குது அந்த பரிதாபம். அதுக்கெல்லாம் பேச்சு போ, இன்னும் நீங்கள் அம்மாண்டெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வன்மம் இல்லாமல் எந்த ஒரு இதுக்கும் இல்லாமல் எனக்கு கமாண்ட் பண்ணால் அதை ஏற்றுக்கிடுவேன். வன்மத்தோட ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஒருத்தவங்களுடைய இதுகளை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கக்கூடாது. ஒரு ஆன்லைனில் இருக்கிற பொம்பளை, இந்த பொம்பளை இப்படியான பொம்பளை அப்படின்ற ஒரு ஆதாரத்தை காட்டினா கூட அதை நம்பக்கூடாது. ஏண்டு கேளுங்க, இப்போ காலகட்டம் அப்படி போயிடுச்சு. சரி அது மாதிரி காலகட்டங்கள் ஆகி போச்சு. அதனால யாரையுமே நம்பக்கூடாது. யாருங்க எதுவும் அவங்க வழியில் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க வேண்டியது, பிடிக்கலையா அவங்க வீடியோவை தள்ளி விட்டுட்டு போக வேண்டியது. அப்படி இருக்கணும். மணியாச்சா, சரி லைக்கை போடுங்க. என்னைக்கு போல் வடக்கடைய ஆரம்பிக்க முடியாது, ஒரு நாள் ஆகட்டும் என்ன. அதனால் ஒரு நாள் 2 நாள் சென்றுட்டு வடக்கடைய ஆரம்பிக்கிறேன். ஆமாம், நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஆரம்பிக்கல, நாளைக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவேன். என்ன அப்படி போய்கிட்டு இருக்கு. லைக்கை போட்டுறீங்களா? சரி, நான் போய்ட்டு வரட்டே. எதுக்கு நினச்சிக்கிறாது ஏத்தே, நான் என்னை பார்க்குறேன் அப்படியே தெரியுது. ஆரத்தை மிரட்டி என்னத்தை விட போகிறோம். மிரட்டல் எதுக்கு? மிரட்டல் காரணம் இல்லாமல் யாராவது மிரட்டல் விடுவாங்களா சொல்லுங்க? காரணம் இல்லாமல் யாரும் மிரட்டல் விட மாட்டா. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் யாரும் பேச தேவையில்லை. நம்ம வீடியோவை போட்டோமா போனோமான் இருக்கோம். என்னை வம்பு கொடுத்தா நான் பேசத்தான் செய்வேன். என்ன அதான் நேரடியாக பேசிவிடுவேன். அவளை போய் மிரட்டல்ன்ற அவசியம்லாம் கிடையாது. எதுக்கு மிரட்டல் அதாவது குலைக்கிற நாய் கடிக்காது என்றைக்குமே. என்னை பொறுத்தளவுக்கு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டுறது என்றைக்குமே எதுவுமே இறங்க மாட்டாங்க. அப்படிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படியே அதுக்காக வந்திருக்கான். நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போக வந்திருக்கோம். அதை மட்டும்தான் பார்க்கணும், அந்த வேலையை மட்டும்தான். ஏத்தே லைக்கு போடுங்க. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சில சனத்துகளுக்கு.